தாய் தமிழ் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். நீண்ட நெடிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உலக தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு பேசு பொருளாக இருந்தது நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் என்ன. உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த 6 ஆண்டு காலமாக நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்தில் தான் போட்டி போட்டாங்க. அந்த விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் பறித்து ஒரு லெட்டர் பேட் கட்சிக்கு அந்த சின்னத்தை கொடுத்தாங்க. அந்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. என்ன சின்னம், என்ன சின்னம், சீமானுடைய சின்னம் என்ன, இப்படி ஒரு பரப்புரை நடந்துகிட்டு இருந்துச்சு. மற்ற கட்சிகள் அவருடைய சின்னத்தை வச்சு பரப்புரை போயிட்டு இருக்கும்போது சின்னமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அனைத்து தொகுதிகளிலும் எங்களுடைய சின்னத்திற்கல்ல எங்களுடைய எண்ணத்திற்குன்னு வாக்கு கேட்கிற சூழலை இந்த ஆண்ட கட்சிகள் ஒரு நெருக்கடியை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, தன்னாட்சி அமைப்பு என்கின்ற தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கினாங்க. இது எல்லாமே மக்கள் பார்த்தாங்க. மக்களுக்கு அனைவருக்குமே தெரியும் எப்படிப்பட்ட கொடுங்கோன்மையை இந்த ஆட்சியாளர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும். இதையெல்லாம் மீறி நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு ஒளி வாங்கி மைக் அப்படிங்கிற அந்த சின்னத்தை இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு முறைப்படி அறிவிச்சிட்டார். நாங்கள் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி இதுவரை கண்ட பயன் என்ன? தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து நீங்கள் கண்ட பயன் என்ன? என்ன மாற்றம் நடந்திருக்கு? தொடர்ந்து நம்முடைய வரி பணத்தை இவர்கள் சூறையாடியும், மணல் கொள்ளை, கனிம வளங்களை கொள்ளையடித்தும், மது போதைகளை மக்களை ஆட்படுத்தியும் ஒரு சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி தான் இந்த தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுவரை ஆண்ட ஒன்றிய அரசுகளாகட்டும், மாநில அரசு திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? கடந்த ஞாயிறு அன்று சென்னையில் 40 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த 40 வேட்பாளர்களையும் நீங்கள் கவனித்தீங்க அப்படின்னா மருத்துவர்கள் இருக்காங்க, பொறியாளர்கள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, தொழில் முனைவோர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட சமூகத்தில் பணியாற்றக்கூடியவர்களை வேட்பாளராக அறிவித்தார். அது மட்டுமா, 20 ஆண்கள் 20 பெண்களை அறிவித்தார். ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற ஒரு கோட்பாடோடு நாம் தமிழர் கட்சி கடந்த 2016 இன்று வரை எந்த சமரசமும் இன்றி தொடர்ந்து 20 பெண்களுக்கு 20 ஆண்களுக்கு நாடாளுமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே போல சட்டமன்றத்தில் 117 ஆண்களுக்கு 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இப்படி இரு தரப்பினரையும் சமமாக பாவிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது போன்று மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக யோசிக்கக்கூடிய கட்சிகளை நீங்கள் புறந்தள்ளி விட்டு, மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிப்பவர்கள், சூறையாடி கொண்டிருப்பவர்கள், கனிம வளத்தை கொள்ளையடிப்பவர்கள், காட்டு வளம், கனிம வளம், இது போன்ற மதுக்கடைகளை, ஆலைகள் நடத்துறவங்க, கொலை குற்றவாளிகள், ஊழல் பேரவர்களை தான் நாம் இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நல்ல சமூக சிந்தனையோட இருக்கக்கூடிய சிந்தனையாளர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. இந்த 40 வேட்பாளர்களும் இதுவரை இந்த ஆண்ட திராவிட கட்சிகளாகட்டும், தேசிய கட்சிகளாகட்டும் வாய்ப்பு தராத பல சமூகங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இவர்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். நீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, நீங்க உங்க விரல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை இந்த தடவை மைக் சின்னத்தில் நீங்க வாக்களிங்க. ஒளி வாங்கி என்கின்ற மைக் சின்னத்தில் வாக்களிங்க. நிச்சயம் ஒரு அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றம், அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு அரசியலை, மக்கள் நலனுக்கான அரசியலை, சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இயக்கக்கூடிய ஒரு அரசியலை நாம் உருவாக்குவோம், சேர்ந்து உருவாக்குவோம். அதற்கு நீங்கள் ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னத்திற்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடக்கூடிய 40 தொகுதியிலும் இருக்கக்கூடிய
படித்த பண்பாளர்களுக்கு, பொறியாளர்களுக்கு, மருத்துவர்களுக்கு, தொழில் முனைவோர்களுக்கு அனைத்து தொகுதிகளிலும் மைக் சின்னத்தில் வாக்களித்து 40 பேரையும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் அமர வையுங்கள். உங்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களுக்கு, சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். இந்த ஆட்சி, இவர்கள் தேசிய கட்சி என்று சொல்லக்கூடிய பிஜேபி, காங்கிரஸ் இதுவரை சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவை சூறையாடியது கொஞ்சம் நஞ்சமல்ல. ஊழல் பேர்வழிகள், அனைவரும் ஊழல் பேர்வழிகள். இந்த வேட்பாளர் நிற்கக்கூடிய யார் சுத்தமானவர்களாக இருக்கிறாங்க? இந்த தேசிய கட்சியாக இருக்கட்டும், இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், ஊழல் பேர்வழிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய ஆட்சியாளர்களாகத்தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு தான் மாறி மாறி நம்ம போட்டு வாக்களித்து அவர்களை நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்கோம். ஒரு முறை நீங்கள் இந்த மைக் சின்னத்திற்கு வாக்களிங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் ஒன்று சேர்ந்து நாம் அமைப்போம். ஒரு நல்ல அரசியலை வருங்கால தலைமுறைக்கு, நம்ம தலைமுறை தான் இவங்களோட இருந்து சீரழிஞ்சு போயிடுச்சு, வரக்கூடிய தலைமுறைக்கு ஒரு நல்ல அரசியலை நாம் முன்னெடுத்து வைக்க வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் ஒரு நல்ல மாற்றத்தை நாம் உருவாக்குவோம். நன்றி. நாம் தமிழர்.